Realme இப்போ தான் அவங்க narzo 30 Pro லான்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ரெட்மி அவங்களோட Note 10 சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி லான்ச் பண்ணப்பட்ட ரெட்மி Note 10 சீரிஸில் அதனோட ரெட்மி Note 10 Pro narzo 30 Pro கூட ரொம்பவே சிமிலராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்றத நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அண்ட் கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் நமக்கு சூட் ஆகும்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்ச உடனே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் darklight டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மொபைலோட லான்ச்சஸ் பற்றி பார்த்துடலாம். ரெட்மி Note 10 Pro March 4, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. narzo 30 Pro February 24, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ரெட்மி Note 10 Pro ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. இன்னும் கொஞ்சம் நாள் போக போக என்ன மெட்டீரியல் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்படி தெரிய வந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.1 mm வருது அண்ட் வெயிட் 192 grams வருது. அண்ட் narzo 30 Proன்னு வரும்போது நமக்கு இவங்க ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் இருக்குது. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.1 mm வருது அண்ட் வெயிட் 194 grams வருது. பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் பில்டு ரெட்மி Note 10 Proவில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே ரெட்மி Note 10 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெட்மி Note 10 Pro இங்கே தாறுமாறு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 6.67 inches Full HD+ டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல். ரெட்மி நோட் சீரிஸில் இப்போ தான் ஒரு AMOLED டிஸ்பிளேவை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இங்கே ஹைலைட் இல்லை. இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாராலுமே 120 Hz AMOLED எதிர்பார்க்கவே முடியாது. பட் ரெட்மி இங்கே பண்ணியிருக்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல ஃப்ரேம் ட்ராப்ஸ் வருமானு உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை நான் ப்ராசஸர் செக்மெண்ட்டில் இல்லைனா கன்க்ளூஷனில் சொல்கிறேன். இப்போ நம்ம narzo 30 Proவோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இங்கே இவங்க 6.5 inches Full HD+ டிஸ்பிளே தராங்க. அது ஒரு IPS LCD பேனல் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி இங்கே AMOLED 120 Hz கொடுக்கலனா இது நம்ம பாராட்டியிருப்போம். ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி LCD 120 Hz கம்மியாக தான் இருந்தது. பட் ரெட்மி அந்த 120 Hz LCD எல்லாத்துக்குமே ஆப்பு வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் டிஸ்பிளே செக்மெண்ட்டுக்கு ரெட்மி Note 10 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மின்னு வரும்போது அவங்க 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 5 MP மேக்ரோ சென்சர் அண்ட் 2 MP டெப்த் சென்சர் தராங்க. அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இவங்க 16 MP கொடுத்துருக்காங்க. அதுவே narzo 30 Proன்னு வரும்போது இவங்க 48 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. அண்ட் 16 MP செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட்லேயும் இங்கே ரெட்மி Note 10 Pro கொஞ்சம் நல்லா பண்ணுது. நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ரெட்மி Note 10 இங்கே Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 618 GPU இருக்குது. அண்ட் இந்த மொபைல் Android 11 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் MIUI 12 ரன் ஆகுது. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ப்ராசஸரை வச்சு நம்மளால் மீடியம் கேம்ஸ்லாம் நல்லா தாராளமாகவே ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஹெவி கேம்ஸ்னு போகும்போது மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடலாம். பட் ஹை கிராஃபிக்ஸ்னு போகும்போது நமக்கு அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. சின்ன சின்ன லேகை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அண்ட் மற்றபடி மல்டி டாஸ்கிங் டே டு டே யூஸ்னு வரும்போது இந்த ப்ராசஸர் எந்த வித குறையும் வைக்காது. அதுவே narzo 30 Proவில் இருக்க ப்ராசஸர்னு பார்க்கும்போது இவங்க Dimensity 800U கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Mali G57 இருக்குது. இந்த ப்ராசஸர் ஒரு பெஸ்ட் மிட் ரேஞ்ச் ப்ராசஸர்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இதில் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு இது ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்குது. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர் 3,41,298 வந்திருக்கு. அண்ட் ரெட்மி Note 10 Proவோட AnTuTu ஸ்கோர் 2,80,305 வந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரியும் எந்த ப்ராசஸரில் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் narzo 30 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். அண்ட் இதில் 5G ஆப்ஷனும் இருக்கிறதுன்றது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரெட்மி Note 10 Pro இங்கே 5020 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த சார்ஜரை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. narzo 30 Proவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட் இங்கே ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். பட் ரெட்மி Note 10 Proவில் நமக்கு AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ பேட்டரி கன்சம்ஷன் LCDயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. அதுவே ரெட்மி Note 10 Proவில் நமக்கு எக்ஸ்ட்ரா IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ நாங்கள் ரெட்மி Note 10 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரெட்மி Note 10 Proவோட 6GB 64GB வேரியன்ட் நமக்கு 16,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவே narzo 30 Proவோட 6GB 64GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது எந்த ஃபோன் வேணும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்காக நார்சோ 30 ப்ரோ வாங்கவே வேணாமா ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்சோ 30 ப்ரோவில் நமக்கு 5G ஆப்ஷன் இருக்குது அண்ட் ப்ராசஸரும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த ப்ராசஸரில் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக எல்லா ஃபோனும் எந்த அளவுக்கு வார்ம் ஆகுமோ அதே அளவுக்கு தான் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதோட கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு கேமிங் அண்ட் 5G எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் நார்சோ 30 ப்ரோ வாங்கலாம். மற்றபடி எல்லா யூசர்ஸும் ரெட்மி நோட் 10 ப்ரோவே வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் என்னோட ரெட்மி நோட் 10 ப்ரோ வர்சஸ் நார்சோ 30 ப்ரோ கம்பேரிசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள்.